பகுதியில் நிறைய ஊக்குவித்து அவங்க நிறைய உரையாற்றுவாங்க. நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க ஓய்வு பெற்ற அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எப்பயுமே எந்தும் வந்து அந்த இளமையா இருக்காங்க. மாணவர்களுடைய நிறைய உரையாடல் இருக்காங்க. அவர்கள் வந்து எந்தாராக வரவேற்கணும். அடுத்தது கேமரா புன்னகை அப்படின்னு சொல்லலாம், அன்பு காட்சின்னு சொல்லலாம். எல்லாமே எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனஸ்டா வந்து கமிட்மெண்ட் அவங்க இருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து அவங்க ஏற்கனவே ரொம்ப கூலாக இருக்காங்க. இருந்தாலும் அதே மீறி நம்ம சொல்ல வேண்டிய கடமை. அன்பாக எனக்கு 21 வருஷம் மாணவர்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு அலுவலரை சந்தித்து அவரோட சேர்ந்து பணியாற்ற வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க தலைமையை கூப்பிட்டுருக்கோம். அடுத்தது வந்து விக்டர் ராஜர் அவங்க அனைவருமே தெரியும். அவங்க வந்து இப்போ அவங்க மனைவி வந்து அன்பாளர் உறுப்பினர் அவங்களும் வந்திருக்காங்க. விக்டர் வந்து இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்துருப்போம். கண்டிப்பாக அந்த வாலண்டியர்ஸ் அந்த வெளியில இருக்கும். அப்ப அதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து ஒரு தைரியம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்கும். ரொம்ப கொடுத்துட்டே இருக்காங்க. இப்ப நம்ம வந்து சிறப்பு விருந்தினர் நண்பர் ராஜு வந்து அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காரு. ஒரு கம்பெனி அவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர் பேசும்போது இதை பற்றியான இந்த திட்டத்தை பற்றி ஒரு சொல்லுவார். இது என்ன இது வந்து ஹோம் கேர் ப்ரோக்ராம் அப்படின்னு அன்றைக்கு வெப்சைட்ல போட்டு பார்த்தோம். ரொம்பலாம் இல்லை. சென்னையில் இருக்கு. அந்த இதெல்லாம் யூரோப்பு ஃபாரின் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹோம் கேர். இந்த தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய வீட்டில் பொண்ணு பார்க்கறதா பையனுக்கு வந்து பொண்ணு எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒண்ணு அழகா இருக்கணும்னு ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். குடும்ப பாம்பா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்லான்னு தெரியல. ரெண்டாவது வேலைக்கு போற பெண்கள் தேவைங்க. கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போறாங்க. குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களா சரி காலையில டெய்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்பாவும் ரேஸ் ஓட்டுவாங்க. பைக்கு ஓட்டத்தேவையா பிள்ளைங்க வச்சு ஸ்கூலுக்கு காலைல பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேகமா ஓட்டிட்டு இருக்காங்க. ரேஸ் ஓட்டிட்டு இருக்காங்க டெய்லி. ஏன்னா இந்த ஒரு பையன் 2 பசங்க இருக்கு. வீட்டுல பெரியவங்க நாடி இருக்கிறாங்க, வயதானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு கவனம். உதாரணத்துக்கு வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு வந்து உப்பு இல்லாம செய்யணும், உப்பு கம்மியா செய்யணும், சக்கரை இல்லாம செய்யணும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு தனியா தான் ஒரு பங்கு பண்ணியாகணும். அப்படி ஒரு தேவை. சரி, அதுலதான் நிறைய கஷ்டப்பெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி அவர்கள் எளிதா கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேப்லெட் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. இது மாதிரியான வயதானவங்க வந்து படுக்க பராமரிக்கிறது வந்து இன்னும் அடிஷனல் இருக்கும். அந்த வேலைக்கு போற கப்பல் இது இப்படிதான் இன்னும் வெளிநாட்டில் இருப்பாங்க. இல்ல ஒரு கேட்கறாங்க, எங்க கடையில ஒரு சொல்லும் போது ஒருத்தர் வந்து கை கேட்டு சாதாரணமா ஒருத்தர் வந்தாங்க. என்ன ஆளே காணும் ஒரு அம்மா கேட்காங்க. எங்க அமெரிக்காவில போய் பயணம் பார்த்துட்டு அப்படியே லண்டன்ல வந்து இந்த மூத்த பொண்ணுக்கு பிரசவம் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு அப்புறம் அவங்க சிங்கப்பூர்ல வந்து அங்க 10 நாள் தங்கிட்டு அப்படியே வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவரோட யாருமே இல்லை. நிறைய சரி நிறைய இடத்துல நான் பார்க்கிறேன். இப்போ குழந்தைங்க அந்த படிப்பு அலுவலகத்துக்கு வந்து வெளிநாட்டுல வந்து தங்கக்கூடிய சூழலுக்கு பெற்றோர்கள் இங்கு தங்கி இருக்கிறாங்க. உறவினர்கள் இப்ப தெரியும். உறவினர்கள் என்ன கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து விவசாயத்தை மையமா வச்சிருக்கும் போது அக்கம் பக்கம் பார்த்துப்பாங்க, சமைச்சு கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் அப்படி அவங்களா பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் அதனால பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணா 3 அழைப்பு இருக்கும். இப்பெல்லாம் கல்யாணம் பண்ண அன்னைக்கு டக்குன்னு அழைச்சி முடிச்சு அன்றையோ பார்த்து போயிடுறாங்க. காலையில வடமாட்டா சாயந்தரம் கறி முடிச்சு போயிடும். செத்து போனாலும் அதே மாதிரிதான். அன்னைக்கு எல்லாம் டக்கு முடிச்சு எல்லாம் யாருக்காகவும் நேரம் செலவழிக்க நேரம் இல்லை. ஏன்னா அதோட பொருளாதார நிலை அப்படி. அதனால அன்பாக வந்து சமூக பணிதான் குழப்பம் முடிவு பண்ணுவோம் நிறுவனம் கடந்த ஒரு 21 ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நாங்க எங்களோட அனுபவத்துல சில நண்பர்களுக்காக ஒரு 2 நாள் ஆஸ்பத்திரியில போய் கூட இருக்கிறதுக்கு நாங்கள் உதவி செஞ்சிருக்கோம். அப்ப அது மிகப்பெரிய உதவியா அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி சில பேருக்கு இப்ப இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுக்கும் பொழுது ஒரு போன் தான் உங்ககிட்ட தான் பேசணும் என்ன அப்படின்னு
கேட்டதுக்கு 75 வயசு ஆகுமா பெஸ்ட் தான் இருக்காங்க, ஒரு நர்சிங் கேரக்டர் வீட்டில் வந்து கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. நான் சொன்னேன் 5 மணிக்கு அந்த நிகழ்ச்சி தோங்க போகுது அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இது மாதிரி இது வந்து தேவைப்படுது அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண வீட்டில் ஒரு சுத்தம் பண்ணி கழுவி விட்டு ஒரு வெளியில கழுவி விடவோ, இல்லை அவங்க ஒரு தோட்டத்தை பராமரிக்கவோ, இல்லை அவங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு வர்றது, 2 நாள் ஆஸ்பத்திரியில் டாக்டர் அட்மிட் பண்ணணும்னா கூட இருந்து கவனிச்சுக்கிறது, இல்லை ஒரு ஈபிக்குள்ள இருக்கணும் அதுக்கு அந்த மாதிரியான சமாச்சாரத்தை உதவி செய்யறது, இது மாதிரி வயதானவர்களுக்கு மையமா இருக்கு. இந்த மாதிரியான தேவைகள் வீடு தேடி அவங்க இல்லத்தை தேடி இப்ப அரசு கூட அறிவிச்சிருக்கு. இல்லத்தை தேடி மருத்துவ உதவி வந்து தமிழகத்துல வந்து இப்ப அறிவிச்சிருக்கு. வண்டி கூட ஆம்புலன்ஸ் கூட வந்து நம்ம திருச்சியில வந்து படிக்கிறோம். அதை தாண்டி அது மாதிரி மருத்துவ உதவி மட்டும் இல்லாம மற்ற சில தேவைகளும் ஒரு மனிதானத்தோட உண்மையாக அவங்களுக்கு வந்து பயனுடைய வகையில வந்து செய்யணும். இதற்காக வந்து நிறைய பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு ஆசிரியர் வைக்கலாம். மாணவர்கள் வந்து இப்பெல்லாம் 1 மணிக்கு மேல வந்து 1 மணி 2 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சிருது. நிறைய மாணவர்களுக்கு ஓய்வுலாம் இது மாதிரியான சோசியலையோ இல்ல மற்ற கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த திட்டத்துல பதிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட டைம் கன்வென்ட் எல்லாமே டேட்டா எல்லாமே நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை எடுக்கணும் நாங்கள் வச்சிருக்கோம். அதையும் இப்போ டேட்டா பண்ணிருக்கோம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பகுதி நேரம் சில அவங்க ஒரு பயிற்சி அன்பானையுமே ரெடி பண்ணிட்டு அந்த பயிற்சியில அனைத்து வகையான விஷயங்களும் ஒரு ஏஜ் கேர் ரெடி பண்ணணும், ஒரு சைல்டு ரெடி பண்ணணும், ஒரு எமர்ஜென்சி எப்படி நிறைய ஒரு பயிற்சி திட்டம் வச்சிருக்கோம் அன்பானையில. அதன் மூலம் பயிற்சி கொடுத்து மாணவர்களுக்கு அவங்க அதுதான் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்கணும்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல என்ன ஆஸ்பத்திரி இருக்கோ ஒரு அவங்க ஒண்ணு இல்லை. வீட்டுல நீங்க சாதாரண பாத்தீங்கன்னா ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் பண்ணி அவங்க சேலமாட்டாலும் அப்படியே அங்கேயே கூட இருக்காங்க, வந்து 2 நாள் இருக்காங்க. அப்ப எப்படா மற்ற சொந்தங்கள்லாம் தெரிஞ்சு அவங்க வந்துதான் இவங்க வீட்டுக்கு போய் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே வந்துப்பாங்க. அந்த நிலையை நாங்க வந்து நிறைய மருத்துவத்தோட நிறைய தொடர்பு எங்களுக்கு தெரியும், கண்கூட நாங்க பார்த்துருக்கோம். அது மாதிரி டைம்ல இந்த அன்பாளையம் நம்பர் அடிச்சுட்டாங்க. இது மாதிரி இப்போ எமர்ஜென்சிக்கு நாங்க வந்து எப்பயுமே வந்து உதவியா இருக்கோம். கட்டாயம் இந்த திட்டத்திற்கு காசு வாங்கினா கண்டிப்பா காசு வாங்க. இது வந்து ஒரு சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா இது லாப நோக்கம் இல்ல, செய்யக்கூடிய பணிக்கு அந்த ஈடுபடக்கூடிய ப்ரொஃபஷனுக்கு நாங்க வந்து உதவி செய்திருக்கோம். அதே மாதிரி ஒரு மருத்துவர் நண்பர் பேசினாங்க, ஆனா கட்டாயம் வராங்க அப்படின்னு சொல்லி. இது மாதிரி இண்டிவிஜுவல்ஸோட மருத்துவமனையோட லேபோட நாங்க வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுருக்கேன். இவங்களுக்கு அந்த பயனாளிகள் தொடர்ச்சியா இந்த திட்டம் தேவைப்படுதுன்னா தொடர்ச்சியான எங்களோட அவங்க அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணாங்க. நாங்க ரெகுலரா வீக் பேஸ் அவங்களோட தேவையின் அடிப்படையில இந்த மாதிரியான அனைத்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பும் வந்து செய்து தரப்படும். அதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்திற்கு இன்னைக்கு வந்து துவங்குறோம். இதுக்கான ஒரு வெப்சைட், நல்ல வெப்சைட் டிசைன் பண்ணி குறிப்பா அந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கும் வந்து இந்த திருச்சி தஞ்சை கோயில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து முதல் கட்டமாக துவங்குறோம். போக வந்து இதை விரிவுபடுத்த எண்ணம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த திட்டத்தை பற்றி சொல்லிட்டேன். மேடம் வந்து தலைமுறை பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுவதை சிறப்புரையாகும்படி இங்கே இடம் இல்லாத ஒரே காரணத்துக்காக தகுதி இருந்தும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சாதனையாளர்கள் எல்லாம் பணியின் காரணமாக அடக்கத்தின் காரணமாக இப்படி இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. அவர்களெல்லாம் வெட்டப்பட்டு தேஜஸ் சொல்ல மாட்டாங்க. நான் துணிச்சலாக சொல்லுங்க. இது ஒரு வித்தியாசமான விழா. நேற்றுதான் அன்பு தம்பி செங்கல் அழைத்தார். 2 காரணங்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன்.
1991 இளைய சமுதாயம் நினைக்கலாம் ஆரம்பிச்சாங்க பழைய கிடையாது. இதே ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மான்பிடி மங்கலம் என்ற ஒரு இடத்தில் அவர் கல்லூரி மாணவராக இருந்து அந்த இடத்துல போய் ஒரு சின்ன வாழ்வாடு ஆரம்பிக்கிறது. என் கையால் ஆரம்பிக்கப்பட்டது. அதே 26 ஆகஸ்ட் 2011 இந்த நிகழ்ச்சி. அதுக்காக அது ஒன்று. இது சாய்ஸ் கிடையாது. அவர் சொன்னாரு கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க 21 years in the life of an individual may be a short period, but 21 years in the life of an institution is quite a long period. இதனுடைய மொழியாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனி மனித வாழ்க்கையில் இது சாதாரண காலங்கள் 21 ஆண்டுகள். ஆனா ஒரு நிறுவனத்தின் வரலாற்றில் இது ஒரு மைல்கல். எத்தனை தடைகளை அவர் ஜெயில் வந்திருப்பார் அப்படிங்கிறத யோசிக்கிறோம். 2வது காரணம், நான் ஒரு சில காரணங்களை மாத்திரம் சொல்லிட்டு விடைபெறணும், மற்றவர்களும் பேசணும். அந்த காரணத்துக்காக ஏன் முதல்லையே பேச வச்சாங்கிறது ஒரு ரகசியம். அது அன்பு தம்பி சந்தனுக்கு தான் தெரியும். தஞ்சாவூர் அப்படிதான் கடைசியில பேச விட்டாங்க. எவ்வளவு நேரம் பேசலாங்க? 1 மணி நேரம் அப்படின்னாங்க. நல்லா உங்களை மாதிரி ரசிக்க உடனே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிடிச்சேன். ஒவ்வொருத்தரா கலைஞ்சு போயிட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் மிஞ்சி இருக்காது. கடைசி வரைக்கும் என் பேச்சை கேட்டவங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு வச்சேன். அவர் எந்திரிச்சார். பேராசிரியர் அவர்களை அழைப்பதோட பாத்தீங்களாங்க. அதுன்னு பார்த்த நேரம் உங்க பேருக்கு அப்புறம் என் பேரு நன்றியுடையன்னு போட்டு. அதனால்தான் நான் உட்கார்ந்து இருக்கேன். அதே 3 தடவை நீங்க நன்றி நன்றி நன்றினா நான் பந்தியும் கூட சொல்ல முடியாது. தயவு செஞ்சு உட்காருங்க, நம்ம சேர்ந்த ஊருக்கு போயிருந்தாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி இங்க நடக்கக்கூடாது என்ற காரணத்தினால் இவரை முதலே பேச விட்டோம்னா ஜோசப் ஸ்பீச்சுக்கும் மேடம் ஸ்பீச்சுக்கும் ஸ்பீச்சுக்கெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு அடிப்படை இப்பயும் விளக்கத்துக்கு தாராளமாக விளக்கிடலாம். இருந்தாலும் அமைதியாக அவர்கள் எடுத்தாங்க. முதலில் ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் முதுமையை செகண்ட் சைல்ட் மோட் என்று சொன்னார். அங்கேயும் ஒரு ஒற்றுமையை பார்க்கிறேன். முதுமை பருவம், குழந்தை பருவம், 2வது குழந்தை பருவம். அப்ப அங்க மான்பிடி மண்டலத்துல குழந்தைகளுக்கு செஞ்சத 2வது குழந்தை பருவத்தில் இருக்கிற முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் ஹோம் கேர் ப்ராஜெக்டில் இடம். அது கூட பாருங்க, ஒரு மொழியாக்கம் பணி இல்ல திட்டம். முதல்ல அதுக்கே கைதான் ஏசி நாம் நல்லா கை தட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் சொல்லலாம். அப்புறம் நல்லாதான் கைதான். இல்லங்கிறது வேறு, வீடுங்கிறது வேறு. உங்களுக்கு இல்லம் அப்படின்னா ஆங்கிலத்திலே ஹோம் என்று சொல்றாங்க. இது வெறும் செங்கல்னால சிமெண்ட்னால மணலால கட்டப்பட்டதல்ல, அன்பினால் கட்டப்பட்டது. அரசியல்வாதிகள் வேண்டுமானாலும் மேல சொல்லலாம். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். தேர்தலாம் முடிக்கும். பேராசிரியர்களை பேசுறாருன்னு நினைக்கக்கூடாது. யார் பேசினாலும் இது அரசியல் சாயம் பூஜப்படுவது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இதையும் தாண்டி ஒன்று மனிதர்கள் இருந்தாங்க. அதான் அன்பு. அன்பை வழங்குகிற ஆலயம் தான் அன்பாலயம். இதுல இருக்கிற
தொண்டர்கள். இந்த அன்பினால் மாத்திரம்தான் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் வாழ்வு தர முடியும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாழ்வு தர முடியும். பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்பட்ட பெற்றோர்களுக்கும் வாழ்வு தர முடியும். முறையோடு போயிருக்கிறது. இப்ப அறிவு அறிவு மாநிலராய் பிறப்பது அறிவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த கவிதை கூட எப்படி மாறும்னா, அறிவு அறிவு மனித நேயத்துடன் பிறப்பது அறிவு. இது சொல்லி தந்து வருவதல்ல, தானாக வருவது. அப்படி தானாக வந்தவர்கள் ஒன்று கூடி இந்த நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அன்பு தம்பி, அவரும் ஜோசப் கல்லூரி மாணவர். இது எங்கேயோ பழைய மாணவர் சங்கம் அது மாதிரி ஒரு சாயம் போட்டு நான் சொல்வதில்லை, யதார்த்தமாக நடந்தது. அன்பு தம்பி ராஜு அவர்கள், இங்கே ஒரு ராஜ் இருக்கிறாங்க, அங்கே ஒரு ராஜ் இருக்கிறாங்க, அவர்கள் ராஜ்யமாக இது இருக்கிறது என்று கருதக்கூடாது. அவருக்கும் நாம் பாராட்டு. ஏன்னா 15 ஆண்டுகள் அமெரிக்காவில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற முன்னாள் மாணவர், அவருடைய சதகால மாணவர். தமிழ்ல அற்புதமா சொல்றதுன்னா ஒரு சாலை மாணாக்கர். இந்த ஒரு சாலை மாணாக்கருக்கு கண்டெம்பரரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருமே கண்டெம்பரரி ஸ்டூடெண்ட் எளிமையா இருக்கு. அன்னைக்கு கூட எழுதாட்ட இங்கே இருங்க, பேருந்து நிலையம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு. அவர் உடனே பேருந்து நிலையம்லாம் ப்ரொஃபசர் அப்படின்னாங்க, அதாங்க பஸ் ஸ்டாண்ட் அப்படி தமிழ்ல சொல்லுங்க, பேருந்து நிலையம் ஏன் தெரியாத முடியல பேசுறீங்க என்று கூட என்னை எச்சரித்தார். அதனால கண்டெம்பரரி ஸ்டூடெண்ட். இந்த எல்லாரும் பல பேரும் இன்னும் சில பேர் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறார்கள், திருமதி விக்டர் உட்பட. அப்ப ஒரு 5 நிலையில் நாம் இதை பார்க்கணும். அன்பாலயத்தினுடைய பணியை ஒன்று பிசிக்கல், என்ன சம்பாதிக்கிறார்கள் என்பது பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு தெரியும். ஏற்கனவே அங்கே சேவை மனப்பான்மையுடன் நிறுவனத்திற்கு உதவி தரப்போம் உங்களுக்கும் தெரியும். புதிதாக யாரும் இந்த அரங்கத்தில் இல்லை, விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலையிலும் நாங்கள். அப்ப பிசிக்கல். 2வது இமோஷனல். இதுதான் பிரமாதமா அவங்க செய்யறாங்க. இது உள்ளங்கடவுல அது ரொம்ப தேவைப்படுது, எல்லாருக்குமே தேவைப்படும். உதாசீனப்படுத்தப்பட்ட மற்றவர்கள் அதுவும் இன்றைய சூழலில் தம்பி சென்று சொல்லாத யதார்த்தமா சொல்றேன். கூட்டு குடும்பம் சிதைந்த நிலையில் சமுதாய கேடுகள் எவ்வளவு இருக்கின்றன. இதெல்லாம் பட்டிமன்றம் நடத்தின, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அத்தனைக்கும் காரணம் இதுவாக இருக்கலாம். கூட்டு குடும்பம் சிதைந்த நிலை, ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்துல இதை தொடர்ந்து விஞ்ஞான சோனியில் 7ஆம் 8ஆம் அறிவை தேடி சென்று கொண்டிருக்கிற மனிதன் 6ஆம் அறிவை அடிக்கடி காணாமல் ஆக்கி வருகிற நிலையில் கட்டாயம் இப்படி ஒரு அமைப்பு தேவை. அது இமோஷனல் ஆஸ்பெக்டுக்காக. முதல்ல பிசிக்கல் ஆஸ்பெக்ட், அடுத்தது இமோஷனல். 3வது இன்டலெக்சுவல். அதிலேயே ஒரு குறிப்பு, காலத்தின் அருமைகளுக்கு சென்றில் குறிப்பிடவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கோ ஏழையோருக்கோ டிவிஷன் மாதிரி எடுக்கலாம். அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க. பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு டியூஷன் சென்றால்தான் மதிப்பெண் பெற முடியுங்கிற ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறது. வேறுதளமாக இருந்தா இதை பற்றி அதிகமா பேசலாம், இதுல குறிப்பிட்டு அதை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப அப்படிப்பட்ட டியூஷன் கூட ஏற்பாடு பண்ணுவதற்கு இந்த அமைப்பு ஹோம் கேர். அப்ப இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்ட் இது 3வது, அறிவு சார்ந்தது. 4வது மாரல் ஆஸ்பெக்ட். இந்த மாரல் ஆஸ்பெக்ட்னா ஒழுக்க மேம்பாடு மாத்திரம் அல்ல. அடிக்கடி நம்ம சொல்றோம் இல்லையா, மாரல் சப்போர்ட் என்று கூட சொல்வார்கள். அந்த ஆங்கிள் கூட பார்க்கலாம், அந்த கோணத்திலும் இதை பார்க்கலாம். 5வது ஆன்மீகம்.
யார் யாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையோ 5வது தடவை கட்டவர்களாக இருந்தாலும் வெற்றி எடுத்தவர்கள், பாக்கி 4 கட்டாயம். இந்த முழுமையான மனுஷனையும் மனுஷியையும் இந்த நிறுவனம் கைகொடுத்து காப்பாற்றும் என்ற அடிப்படையில் ஹோம் கேர் ப்ராஜெக்ட் என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை மாத்திரம் உங்களுக்கு தெரிவித்து என்னால் எந்த வகையில் உதவ முடியும் என்பது அன்பு தம்பி பெறுவதற்கு தெரியும். 20 ஆண்டு காலமாக நண்பர். இந்த பயணத்தில் நானும் ஒரு சின்ன துணைகள் தேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறது. விடைபெறும் முன் ஏன் பாராட்டணும்? ஒரு டானிக் பாராட்டு தந்தால்தான் இன்னும் அதிக வேலையை சென்றுள்ளது பெற முடியும். ராஜ் அவர்கள் கவனித்து பெற முடியும், குடும்பத்தார் கவனித்து பெற முடியும். யாரை பாராட்ட? அடித்தளம் அமைத்த செஞ்சலை மாத்திரம் பாராட்டினா போராட, கோபுரம் சமைத்த நாடக பாராட்டம். இதுதான் ஒரே வாய்ப்பு. மாற்று திறனாளிகளில் மதத்தரசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். Tell me your friend, I will tell what you are. Tell me your teacher, I will tell what you are. அதான் இந்த இல்லம். உன் ஆசிரியர் யார் என்று சொல்லு, நீ எப்படிப்பட்ட மாணவர். இவர் ஆசிரியர், அவர் மாணவர். இதுதான் புரிஞ்சுங்க. நோட்டம் போடணும். இப்படி ஒரு ஆசிரியர் இருந்தா அப்படி ஒரு மாணவர் தான் கிடைக்கணும். 2 பேரும் சேர்த்து எனக்கு ஐயா ஒரு நாள் போனார் ஆசிரியர், நான் ஆசிரியர். ஐயா ஓட அழுகிறார். ஏன் உங்க அழுகிறீங்க? உங்களுக்கு மாத்திரம் நல்ல நல்ல வாத்தியார் அப்படின்னா இன்டர்நெட்டா எங்களுக்கு நீங்க வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 பேரும் சொல்லிட்டா அன்பு தம்பி ராஜு, அவர் வேற துறையை சார்ந்தவர், இவர் வேற துறையை சார்ந்தவர். சரியா 90-91 எம்சிஏ முடிச்சு வெளியில் வந்துடுறாரு. ஏன்னா 91 அப்புறம் நான் துணை முதல்வர் ஆனேன். அதுக்கு பயந்துட்டே கல்லூரியை விட்டு வெளியில் வந்துடுவார். அமெரிக்காவில் பணியாளர் அவரை பாராட்டு. கர்நாடக ரயில்வே பயிற்சியினுடைய இளைய தொழிலுக்கு மாத்திரம் அல்ல, அன்பாலயத்தின் இளைய தொழிலையும் சுபத்தன் தனித்தனியாக சொன்னால் காலம் விரயமாக்கும் என்ற காரணத்தினால் இங்கே ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் பல முக்கியமான கூட்டங்களுக்கு வருகிற அன்பு நண்பர்கள் சிலரே இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பது அன்பாலயத்தின் இந்த முயற்சி மிகப்பெரிய முயற்சி, மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்பதற்கு அத்தாட்சியை சொல்லி, இதற்கு மேலும் நான் நீக்கினால் சென்னை என்று பாராட்ட மாட்டீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. தலைவர் திருமதி ஆட்சியாக அவர்கள் மாவட்ட மாநில ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எங்களுக்கு வந்துருக்கேன். திடீர்னு ப்ரோக்ராம் போடுவாங்க. நான் போட்ட ப்ரோக்ராம்னா வேற, அவர் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம வரணும், அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த அனைவரும் மேடையில் இருக்கிற பெரியவங்க கொஞ்சம் தவறாக பத்திரிகை நம்பர்லாம் மறுபடியும் அவங்க உட்காந்துட்டாங்க. அவங்களாம் தப்பா நினைச்சு கூடாது, அப்புறம் எழுதிடுவாங்க பேப்பர்ல. ஏன்னா நிறைய எழுதிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தெரியுங்க. அந்த தகவல் இந்த லைன் இருக்கிற கம்பெனில அந்த ஓனர் வந்தாங்க. அவரை வச்சு வேலை வாய்ப்புக்காக நான் 3 நிறுவனங்களை போய் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு செஞ்சாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 10-20 அவர்களுக்கு போய் அங்க இருக்கிற பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்யணும். அதனால கொஞ்சம் அவசரத்துல வந்துட்டு போறோம். அதனால தப்பா நினைக்காங்க. அதாவது இந்த ஹோம் கேர் அப்படின்னா ஹோம் கேர் என்ன ப்ரோக்ராம் எங்க வீட்டுல முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன்.
என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த வேலைக்கு வந்தப்ப இது வரைக்கும் நிறைய பிரச்சனை அனுபவம். ஒரு பெண்ணுன்ற முறையில நான் வந்து ஜாயின் பண்ணும்போது பிரெக்னன்சி செய்து ஜாயின் பண்ணேன். ஆனா குழந்தைய பார்க்க எனக்கு ஆளுதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்துல இந்த மாதிரி நிறுவனம் இருந்தா என் பிள்ளைங்க அதே சமயம் எனக்கு உதவி செய்தது ஒரு மாற்றுத்திறனாளியுடைய தாய். அந்த பிள்ளைக்கு நான் ஒரு லோன் வாங்கி கொடுத்து நல்லா உங்க பிள்ளைய நான் வளர்க்கிறேன். நாங்க சென்னையில ஊருக்கு தெரியாத உள்ள என் பிள்ளைய வளர்த்துறது அந்த தாய். ஆனா இன்னும் அவங்க வந்து நல்லா கணக்கிட்டு அந்த பையன் வந்து அந்த பையன் அமைச்சிருக்கான் ராஜ்குமார் அந்த பையன். ஆனா அந்த அம்மா இன்னும் நான் நினைச்சுப்பேன். என் பிள்ளைய எனக்கு வந்து பால் கொடுத்து வளர்த்து விட்டது அந்த தாய். அதுக்கப்புறம் என் அடுத்த குழந்தை நாங்க மதுரைக்கு வந்தேன். அம்மா வீட்டுல தான் உறவு அதிகமா இருக்கும். மாமியார் வீட்டோட தப்பா நினைச்சிட்டாருங்க. அதனால அங்க வந்து என்னுடைய சகோதரிகள் தான் என்னுடைய குழந்தைய வளர்த்துருக்காங்க. ஆனா அதே கடைசி நேரத்துல என்னுடைய மாமனார் வந்து நான் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் எல்லா பிரதோஷமே விட்டுட்டாங்க. ஏன்னா என்னுடைய கணவர் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் ரொம்ப பாசமான மகன் பார்க்கணும்ட்டாங்க. ஆனா அதே சமயம் எங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் திறமைகள் தான் நீ வேலைக்கு போய் எப்படி பார்ப்பாங்க. ஆனா அது யாருமே என் கருத்துல கொள்ளல. ஏன்னா என்னுடைய அனுபவம் ஏன் சொல்றேன், இந்த மாதிரி போன்ல வந்து ரொம்ப அவசியம்ன்றது இந்த நேரத்துல நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 2 வருஷ காலம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வேலைக்கு போகணும், வீட்டுல மாமனார் இருக்காங்க, அவரு புரியுத செய்யணும். ஆனா அதே சமயம் வந்து மற்ற பிரதர்ஷனம் என்ன உங்களை பார்த்தாங்கன்னு என்ன கேள்வி போறாங்க. நம்ம பார்த்து செஞ்சா கூட அந்த உறவுகள் வரும்போது நம்ம செஞ்சதெல்லாம் விலகி போயிடும். ஆனா அந்த 4 அண்ணனுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அன்னைக்கு அந்த மாமனார் வந்து என்ன கேட்கிறாரு, நீங்க மீன் வறுத்து கொடுக்கணும் அப்படின்னு போது அவருக்கு தனியா செஞ்சு கொடுப்போம். ஏன் ஒரு மீன் 2 மீன் கொடுத்தா என்ன இல்ல லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னா, ஏன் எங்க அப்பா செஞ்சா கொடுக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுல இருந்து சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து ஊட்டி விடுறதுல இருந்து கடையில போனா கழுவுறதுல இருந்து நான் தான் பார்த்தேன். ஆனா கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, என்ன பார்த்தாங்கன்னா. ஆனா அதே சில ஊர் மக்களுக்கு தான் தெரியும் எப்படி பண்ணாங்கன்னு. ஆனா இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அப்ப இருந்துதான் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கேன். 2002 தான் அவர் இறந்தாரு. நான் தஞ்சாவூர்ல பண்ணேன். ஆனா அதே சமயம் வந்து நாங்க வந்து ஹவுசிங் இருக்கிறதுனால பக்கத்துல இருந்தவங்க ரொம்ப பார்த்துட்டாங்க. நம்ம அவங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் விட்டுட்டு போனாலும் அவங்க ரொம்ப பார்த்தாங்க. இந்த சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு சின்ன விஷயம் நான் முதல்ல வேண்டுகோளா கொடுத்தது, பெண்களுக்கு நம்ம அம்மா அப்பா மாதிரி மாமனார் மாமியார தயவு செய்து பாருங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம வீட்டுக்கார பெற்று கொடுத்ததால அவங்களும் நம்மளுக்கு ஒரு அம்மா அப்பா தான். அதனால அவங்கள முதல்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கடவுளுடைய அனுகிரகம் நல்லாவே இருக்கு. ஏன்னா நாங்க அண்ணாவே முதல்ல வெட்டாசத்துக்கு ஒருத்தனை பார்த்தாங்க. அதனால இப்ப எங்க மாமனார் பார்த்தாலும் என்னுடைய பிள்ளைகள் என்ன கவனிக்கும்ன்ற எண்ணங்கள் நம்மளுக்கு வரும் நிச்சயம். பள்ளியில சொல்ற விளையாட ஏன்னா நாங்கெல்லாம் வேலைக்கு போனோம், நீங்க பாத்துக்கணும், அதெல்லாம் பாத்துக்கணும். கடைசி காலத்துல தாத்தா நீங்க பார்த்தது இல்லையா, இங்கதானே செலக்ட் பண்ண போறவங்க பொண்ணை பார்த்து நல்லதா செலக்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்களை அழைச்சிட்டு உங்களை பார்க்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டது நம்ம பிள்ளைய நேரடியா பார்க்கும்போது நம்ம அம்மா அப்பாவைய பார்க்கணும்ன்ற எண்ணங்கள் அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளைக்கு வரும். அதனால நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி பாசத்தோடையும் பண்போடையும் கொஞ்சம் வளர்த்து கட்டணும். சில பெண்கள் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க மாமனார் செய்தவங்க ஒட்டாமையே வளர்த்துனாங்க. நம்ம குடும்பம் நம்ம அப்படியே நம்ம ஒரு கூட்டு குடும்பமான உணர்வுகளை கொண்டு வரும். அதன் உணர்வே இல்லாம போயிடும். இந்த நியூக்ளியர் ஃபேமிலியால நாம நமது அப்படின்றத போயிடுங்க. அதனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போய் உறவினரோடலாம் பழகக்கூடிய சட்டத்தை உருவாக்குனா நிச்சயமா அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல ஒரு பந்தங்கள் வந்து நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் லைன் வேற, உறவுகள் வந்து எப்பவுமே நம்மளுக்கு உறுதுணையா இருக்கும். என்னுடைய அதோட சாப்பாடு நான் சொல்றது வேற மட்டும் இல்லாம உணவுமே நல்லா கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சமீபத்துல ஒருத்தர் பேசினேன். அவங்க வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க. அவங்க எனக்கு சொன்ன மேல என்ன வரும், உங்களுக்கு உடம்பு சரியே, நீங்க எப்படி இருக்கீங்க, அப்பதான் அவங்க பேசணும் சொல்லுவாங்க. நான் தனியாக ஏன்னா இந்த காலத்தாங்க வந்து அவங்க வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன். சொந்த வீடு நான் இருக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்கேன். இன்னொன்னு எங்க அம்மாவே சொந்த வீட்டுல தான் இருக்காங்க. எங்க அண்ணன் கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. நான் கூட 4 நாள் வந்து திருப்பி போயிடுறேன். அவங்களுக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வர்றது நான் போகும்போது இந்த வீட்டை விட்டு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிற இருக்கும்போது அந்த செய்தியில் அவங்களுக்கு வந்து வீடு இருக்கு, உறவினர்கள் வந்து போடுற பேச்சு இருக்கு கூட இருக்கு. ஆனா ஒரு முடியாத நேரத்துல சாப்பாடு கொடுக்க ஆள் வந்து இப்ப சிஸ்டர் கூட இருக்காங்க. அதே சமயம் அந்த அம்மா இன்னைக்கு சமைக்கிறது சொன்னாங்க, காலையில உப்புமா செய்யப்பா அதே எடுத்து வந்து எனக்கு செய்ய முடியாது. அதனால அந்த மத்தியான சாப்பாடு டெய்லி தேவை சாப்பாடு அதுக்கு வந்து ஒரு கேட்டரிங் மாதிரி ஆரம்பிச்சு அவங்களை கான்டாக்ட் பண்ணுறது என்ன வேணும். அவங்க வந்து சாப்பிட போறது இவ்வளவு சாப்பிடலாம். லைட்டான காலத்துல ஒரு சாப்பாடு ஒரு பொரியலை கொடுத்தாலே போதும். அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் நீங்க சொன்னபடி போட்டீங்கன்னா அதுவும் ஒரு சார்ஜ் தான். வீட்டுல கொண்டு போய் கொடுத்து அந்த நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நேரத்துக்கு சாப்பிட்டு பெருமாங்க ஓல்டேஜ் ரூம்ல இருக்கிறதோட வசதியா சொந்த வீட்டுல இருக்கலாம். காலையில தேவை 2 இட்லி இருக்கும், ராத்திரிக்கு தேவை 2 இட்லி
எப்படி இருக்கும் அதையும் நீங்க உங்களுடைய சோசியல் தேர்வு தரணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதோட வந்து அப்பப்போ கொஞ்சம் நீங்க சொல்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் வீடு போய் உங்களோட பேசிக்கணும். அவங்களுக்கு எதிர்பார்ப்பு வந்து பேசு உறவுகள் வந்து உறவானவங்க நினைக்கிறாங்க. எல்லாரும் வந்து வெளியூர் தர என்னதான் போன்ல பேசினாலும் காசு போயிடும் பயம் இருக்கும். பையன் பாருங்க இருந்தாலும் 10 நிமிஷம் பேசுவாங்க. அவங்க கட் பண்ணிப்பாங்க, இவங்க ஃபுல்லா காசு பேசுவாங்க, இவங்க கட் பண்ணிடுவாங்க. அதனால அதையும் கட் பண்ணும். நம்ம மாணவர்கள் வந்து ஒரு ரவுண்ட் போகும்போது எனக்குமே நானுமே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா 2 ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணணும். அதுல மாற்றுத்திறனாளிகளையும் கொண்டு வரணும் என்னுடைய எண்ணம். எங்க வீட்டுக்காரரும் தமிழக முதல்வரும் ஓல்டேஜ் ஹோம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப மாவட்டம் தோறும் வந்து ஓல்டேஜ் ஹோம் கவர்மெண்டே நடத்துற அளவுக்கு வரப்போகுது. அதுல மாற்றுத்திறனாளிகளையும் கொண்டாந்து அதை செய்யணும். சாதாரண மக்களையே பார்க்காத போது மாற்றுத்திறனாளிகளை யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம இந்த 1000 ரூபாய் வாங்கி ஓரமாக சாப்பிடலாம் தான் நினைக்கிறாங்க. ஹோம் கொடுத்து 1000 ரூபாய் கிடைக்கிறது. அதனால அதெல்லாம் நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களே மோட்டிவேட் பண்ணி அந்த ஹோம்ல கொண்டாந்து உட்கார வைக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அதனால இந்த ஹெல்த் பிளஸ் ஃபுட்டு அதோட வந்து அவங்களுக்கு மனசாட்சி சேவைக்கு வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் சாயங்காலத்து போய் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி உங்களுடைய ஹோம் கேட்கணுமா ஏற்பாடு செய்தால் எதிர்காலத்துல வந்து இந்த முதியோர்கள் அதாவது வயதான நம்ம பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க. நீங்க வருங்காலத்துல மக்களும் நல்லா இருக்கும். அதே நேரத்துக்கு வரும்போது இந்த மாதிரி ஆதரவுகள் தான் நல்லா இருக்கும் கூறிக்கொண்டு போன்ற ஒரு நல்ல வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னைக்கு நான் வேலையை பார்க்கும்போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு பேசுறேன். தமிழக முதல்வருடைய எதிர்பார்க்கிறோம். அது முக்கியமான விஷயம். அடுத்த கொடுக்கலாம் வழிகாட்டியாக இருக்கிற பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்களே, அருமை தம்பி செல்வி என்னுடைய மாணவன் அவர்கள் சமூக பணியில் இருக்கிறார். தங்களோட மாணவர் ஸ்டீபன் மற்றும் இங்கே வருகிற பத்திரிகை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புதான வணக்கங்கள். சிறப்பு விருந்தினராக ராஜா அவர்களுக்கும் வருகிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்கத்தாவில் கடந்த ஒரு சம்பவம் பத்திரிகையிலே வந்தது. கல்கத்தாவுடைய வீதிகளில் ஒரு வயதான ஒரு பிச்சைக்காரியை பார்த்தார். அந்த பிச்சைக்காரி விடம் 3 நாளாக கிடக்கும். தூக்க ஆயுள் கடைசி அந்த இருக்கிறவர்கள் தகவல் கொடுத்து அந்த பிச்சைக்காரியை கொண்டு மயானத்திலே இருக்கிறார்கள். ஒரு பட்டம், அந்த பட்டணத்தை பிரித்து பார்த்தது கொஞ்சம் பணங்கள் எல்லாம் இருந்தது. அதுல ஒரு புகைப்படம், அந்த புகைப்படம் அதற்கு முன்னால் அந்த கல்கத்தாவுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவருடைய புகைப்படம். ஆச்சரியமாக ஒரு துணைவேந்தருடைய புகைப்படம் எதற்காக அங்கே இருக்கிறது என்று சொல்லி ஆழ்த்தார்கள். கடைசியில் அந்த துணைவேந்தருக்கு ஒரு விசாரித்த போதுதான் தெரிகிறது அந்த துணைவேந்தருடைய தாய் அந்த செய்தியை சொன்னபோது துணைவேந்தர் கதறி அழுதார். அவர் சொன்ன வார்த்தையை தெரியுமா? என் தாயை பார்க்க முடியவில்லை என்ற வேதனை அதற்கு தன்னுடைய மனைவியை குற்றம் காட்டினார் என்பது சமுதாயத்தில் படிப்பு பதவியில் இருக்கிற முதல் கொண்டு பார்க்கல. பையன் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் வீட்டினுடைய சூழல் பார்க்க முடியவில்லை. மனைவி முக்கியமான என்னன்னா இவங்களால் உணர்வுதான் சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு 2வது என்னுடைய பொறுப்பவரை நான் பார்க்க முடியுமா? கழியும் பொருள் அவங்க வெளியே போறாங்க. அதை தடுக்கிறதுக்காக பையன் வெக்கப்படுறான். பையன் வந்து அப்பாவுக்கு செய்யறான். ஆனால் அது மருமகளாக இருந்த பொழுது ஒரு அம்மாவுக்கு நான் செஞ்சுவாங்க. மகன் பார்ப்பது ஆனா மருமகள் எடுக்கிறப்போ கஷ்டப்படுறாங்க. யாரும் ஒரு ஆம்பளை, ஏன்னா அவருக்கு அப்பா இவங்க மாமன், அதனால கஷ்டப்படுறாங்க. அதுதான் முக்கியம்.
எனக்கு தெரிய ஒரு மருத்துவ டாக்டருடைய தாயார் 3 ஆண்டுகளாக எங்களுடைய கிராமத்தில் அவங்க கோமா ஸ்டேட்ல செல்வமான இருக்காங்க. ஒருத்தர் கேட்டாரு, ஒரு மருந்து கொடுத்து நீங்க சர்வத்தாலும் உயிரை எடுத்துறாங்க. அவர் டாக்டர், என்னால முடியல. இப்ப அவங்க அம்மாவை அவரு பார்க்க முடியும், வீட்டுல பார்க்க விட்டாங்க. அந்த மனைவி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, சரி அந்த அம்மா கத்துறாங்க. அவங்க ஒரு நியூட்ரன்ஸை கருதி இப்ப அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. கிராமத்துல போய் தற்கொலை பார்க்கிற அந்த பொம்பளை கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்துருங்க, நீயே பார்த்துக்கோ. இதுதான் நிலைமை. 3 வருஷமா சில சொல்றாங்க, நீங்க ஒரு மருந்து கொடுத்து கொண்டுட்டாங்க, எங்க அம்மா அவனை எப்படி நான் அதாவது ஒரு மாசம் இல்லாம இல்ல. நான் சூழல இதை விட ஒரு கொடுமை. ஒரு பெரிய ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். வீடுலாம் போறப்போ பெரியவர் சொல்ற படுத்திருக்கிற அதான் சொல்லுவாங்க, அந்த காலத்துல காடி இருக்கும் போது ஆம்பளை சுட்டு வரணும். ஏன்னு கேட்டா அந்த மனைவி தான் அவங்களை பார்த்து மகா பாப்பாளா மகனும் பார்ப்பானுங்கிறது 2வது. அவர் சொல்றாரு, நான் மகாணத்துல இருந்ததுதான் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இப்ப நான் மகனுக்கு சொத்தை தான் கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப கொடுமையான வார்த்தை. நான் ஒரு அசிங்கம் போனேன்னா மருமகா பார்க்க எனக்கு கழுவ தயாரா இருக்கா, மகன் போட மாட்டேன் நான். ஏன்னா அப்பாவை கூட ஆம்பளை நீ எதுக்கு இப்படி அவரை சுத்த மாட்டேன். அவர் சொல்றாரு, சொன்னது அவர் வேலைக்காரி வந்து நான் கழிவு தூப்பாங்க. மருமகளை எங்க வர மாட்டாங்களா, அவன் கொண்டாடி அப்படி சொல்ல. அதனால இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு. இன்னும் போய் பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளைங்கலாம் இங்க வாங்குறதுலாம் அர்த்தம் இல்ல. அன்றைய அது தெரியும். ஆட்சியர்கள் சொல்ல முடியாது. மறுபடியும் கூப்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. பிள்ளைங்க அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை நமக்காக ஒரு சுயநலத்துக்காக நம்ம வாழ்க்கை படிக்க வச்சதுக்காக இங்க இருந்து எதிர்பார்க்க முடியாது. நல்லா இருக்கு. ஆனா நம்ம பாதுகாக்கிறது இன்னொரு தனிமை. மருமகளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு 2 பேர் வேலை பார்த்தாதான் இன்னைக்கு வாழ ஒருத்தருடைய சம்பளத்தில் வாழ முடியாது. அப்ப இந்த தனியா இருக்கிறாங்க. ஒருத்தன் கேஸ் எடுத்து வர்றவன், எலக்ட்ரிக் பில் வர்றவன், யாரும் யாருக்கு அவனு ஒரு தப்பு ஒரு குழந்தைக்கு போனவன் கேட்கறதுனால அமெரிக்காவில் 7 நாளா டிவி ஓடிட்டே இருக்கு. அந்த அம்மா பிராணம் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் சர்வசாதாரண வெளிநாடு. டிவி 7 நாளா ஓடிட்டே இருக்கு. அந்த அம்மா பிராணமா பார்த்துட்டே இருக்கு. இதெல்லாம் அமெரிக்காவில் சர்வசாதாரண இந்தியாவில் வந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கிற 3 நாளா பணங்கள் எழுச்சியில இருந்து எண்ணெய்க்கு பேசல வருதுல துபாய்க்கு போனாங்க, வேலைக்கு போனாங்க. போய் ஒரு 10 நாள் ஜாயின் பண்ணாங்க. ஹார்ட் அட்டாக் 3 நாள் தலை உள்ளே போடுறாங்க. 4வது நாள் 3 நாள் உள்ளே தான் செல்போன் அடிச்சு பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க, 3 நாள் பார்க்க கூட பார்க்கல. அதுக்கப்புறம் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி வந்த கூட 3 நாள். இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் பொய்த்து போன நேரத்தில் இளைஞர்களுக்கு அந்த ஒரு பாச உணர்வு. முக்கியமா அதை விட பெருமை என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆட்வர்டைசிங்கா இருந்தாங்க. சம்பாதிக்கணும், படிக்கும் போது எல்லாம் இருந்தாங்க. பட் அந்த காஸ்ட் ஆஃப் லூசிங் தி வேல்யூ பணம் மதிப்பீடு இல்லை. இன்னைக்கு நிற்கிறாங்க. அந்த மதிப்பீடு படிக்கும் போதே அந்த குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எனக்கு தெரியும். அந்த சோசியல் டைனமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கணும். அது யாரும் வரமாட்டாங்க, தேடி வந்தாலும் வரமாட்டாங்க. இன்னைக்கு அந்த பேரை சொல்றதுக்கு அந்த துறையிலே இருக்கிற ஒருத்தர் அதான் நாங்க பிராக்டிஸ் பண்ணல. இவ்வளவு நாள் முன்னாடி எலக்ட்ரிக்ஸ்ல போய் பிராக்டிஸ் பண்ணோம், பிரிச்சு தான் பண்ணேன். ஆனா பிராக்டிஸ் அதனால ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவன் பார்க்கும்போதுதான் எனக்கு சந்தோஷம். இன்னும் நான் பழைய சிந்தனை தான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த சிந்தனை எல்லாருமே சிந்தனை எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை இன்னைக்கு வளர்ந்தது பார்க்கலாம். ஆனா ஒரு காலத்துல சைக்கிள்ல பழைய ஹோட்டல்ல இருக்கிற எச்சி தோள்கள் எல்லாம் வாங்கி அந்த பக்கெட்ல வச்சுட்டு வந்து அந்த வீதியில் இருக்கிற மாணவர்களுக்கு கொடுத்த அந்த சிந்து இன்னும் கண்மான். சிந்தனுடைய ஒவ்வொரு கூட்டம் அந்த கூட்டங்கள்லாம் எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் நம்மளும் பார்த்தேன்.
பிரச்சு கூட போட்டு இதே மற்ற பொருள் யாரும் சொல்லல. எவ்வளவு கிராண்டா இருக்கலாம் அந்த போர்டை எழுதி அதை பார்க்கும்போது ஒரு விகம், ஒரு உண்மைத்துவம். அது மாதிரி சொன்னாங்க பத்திரிகையில் ஒரு முக்கியமான நண்பர்கள் பல கூட்டங்களை போறப்போ வர பாரதி சொன்ன முக்கியமான நண்பர்கள் வர்றாங்கன்னா அந்த உண்மையான உணர்வு, உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு கடற்காடு இல்லை, ஒரு உணர்வு இருக்கு. இதை மாற்றி பற்றி யாரும் இன்னைக்கு நீ சின்ன குழந்தை பால் மனங்களை பார்த்து குழந்தைகளுக்கு 2 பேர் வேலைக்கு போறாங்க, மனநல குழந்தை சாப்பிட்டு ஆகல. இதெல்லாம் பார்க்கும்போது போட்டு அந்த இறுதியும் இந்த நிகழ்ச்சி ஒரு புனிதமான முதல் நிகழ்ச்சிகளோட ஒரு புனிதமான. ஏன்னா அவங்க நாங்கள் ஒக்கார குடும்பத்துக்கு ஒரு என்னைக்கு இப்போ ஒரு வீட்டுல ஒரு ஆணை பெண்ணை அவர்கள் சுத்தம் செய்கிற அளவுக்கு அந்த பாருங்க அந்த அளவு இந்த மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிற போது அப்படி ஒரு சிந்தனை உருவாக்கிய சந்திருக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கிற ராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த மற்றும் நண்பர்கள் பத்திரிகையாளர் அனைவருக்கும் அவருடைய வாழ்க்கை கூறி வாழ்க்கை கொடுப்பதற்கு நன்றி கூறுகிறது. நண்பர்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக நண்பர்களுடைய எல்லா படைகளுமே நானும் மறைவை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வீட்டுக்கு வந்தப்ப தொழில் இருந்தாங்க மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க சினிமா கூட வந்துருச்சு. அதுல வந்து வடிவேல் வந்து ஒரு இது ஆரம்பிக்கிறாரு, A to Z அப்படின்னு ஒரு சொல்றாங்க. ஒரு ஆபீஸ்ல அந்த ஆபீஸ் எல்லாரும் வந்து எல்லாரும் வரையும் போட்டுட்டு இருக்காங்க. A to Z எதனால கொடுக்கலாம், ஒரு EV கட்டணமா கட்டிட்டு வரோம், செல்போன் கட்டணமா கட்டிட்டு வரோம், உங்க வீட்டுல என்ன மாதிரி வேலையா இருந்தாலும் நாங்க செய்யறோம், அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு காசு ஒத்துழைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அந்த சினிமாவுடைய தாக்கம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த சினிமா பார்க்கலாம் சொன்னாங்க கேட்கிறேன். நிறைய சிந்தனைகள் அப்படியே வந்து அப்படியே பேக்கிங் ரைட் போட்டு பேக்கிங் பண்ணிடலாம் போல நிறைய விஷயங்கள் இருக்காரு. அந்த உடம்பு பேச ப்ராஜெக்ட் இன்னைக்கு 4 காலம் கழிச்சு மனசுல பெருசா உருவெடுத்து நம்மளுடைய அருமை நண்பர் திரு ராஜ்பவனமாக அந்த நிறைவேற்றப்படுகிறது. நிச்சயமாக செல்வதன் கேட்கிறேன். இதுல ஒரு அருமையான ஒரே நாள்லயே ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கணக்கு கணக்குங்கிற மாதிரி கணக்குல அந்த விஷயம் செய்யறது வந்து செஞ்சால் மட்டும்தான் முடியும். இந்த ப்ராஜெக்டுக்கு என்ன செய்யலாம், வாட் ஆர் வி டு ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ரிஷிவேட்டர் காலேஜ்ல நான் படிச்சேன், 2 மணில படிச்சாங்க. அதை நாங்க ரீசெண்டா ஒன்று ஆரம்பிச்சதுன்னா ஐரோப்பியன் என்சிசி அதுக்குரிய என்சிசி கேடன்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க போயிடுறாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலங்கிறதுனால நாங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும். ரிஷிவேட்டர் ஆர்மி அலுமினி என்சிசி அசோசியேஷன் அப்படிங்கிற ஷார்ட்டா பாலா அப்படின்னு ஆரம்பிச்சு கடந்த ஒரு 7 ஆண்டு காலமாக அந்த அசோசியேஷன் மூலமாக கிட்டத்தட்ட 1200 என்சிசி கேடன்ஸ் நாங்க வந்து வெப்சைட் மூலமாக கொண்டு வந்து வருடத்துக்கு ஒரு முறை அடுத்த செப்டம்பர் 2ஆம் மாதம் 7ஆம் தேதிக்கு கன்வென்ட் பண்ணப்படும். ஒரு 300 கேடன்ஸாவது வருவாங்க. இவங்க எல்லாருமே சொல்றது என்ன விஷயம்னா, சார் நாங்க படிச்சோம் போயிட்டோம் இருக்கிறோம், பட் எங்களுக்கு எங்கேயாவது நாங்க வாலண்டியரா சர்வீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய சிவகங்கை காலேஜ் மட்டும் கிடையாது, சென்ட் ஜோசப் காலேஜ் மட்டும் கிடையாது, மற்ற பிற கல்லூரிகள் சிக்ஸ் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் தி சொசைட்டி எல்லாருக்குமே மனசுல ஒரு தாக்கம் இருக்கு. அந்த தாக்கத்தை தேனி போடும் விதமாக இன்னைக்கு நம்மளுடைய கவுன்சில் ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த ப்ராஜெக்டுக்கு என்னால் முடிந்தவர்கள் என்னுடைய வகைகள் மக்களுக்கு என்னை சார்ந்த சில நண்பர்கள் கைப்பற்றக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, மற்றபடி எங்களுடைய என்சிசி அசோசியேஷன் நண்பர்களாக இருந்தாலும் சரி, நான் எல்லாரும் கூட்டு சேர்ந்து இதற்கு ஏதாவது முட்டாக்காக ஏதாவது செய்ய வேண்டும்னாக்காக ஒரு சின்ன ஒரு ஐடியா இந்த ப்ராஜெக்ட் நான் சொல்லுங்க ஒரு ஆசை என்னன்னா, ஒவ்வொரு கல்லூரியும் சமீபமா இப்ப படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கல்லூரியும் இருக்கும் அந்த ஸ்கூல் வந்து இப்ப நிறைய கூட்டாளி இந்த பிளஸ் வரைக்கும் தெரியுது. சென்சாளர் தான் பேச முடியல, பிளஸ் என்ன அதிகம் பேசுறவங்களால பெற்றவர்களால பேச முடியல. அந்த கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் படிக்கிற பிள்ளைகள் இல்லாத மற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒரு மினிமம் ஆஃப் 30 or 40 ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ணி இதே கூட்டாளர்களையே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸை டிசைன் பண்ணி என்ன செய்ய போகிறோம், இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம என்ன செய்ய போறோம், யாரை ரீச் பண்ண போறோம், நம்ம ரீச் பண்ணக்கூடிய டார்கெட் பீப்புள் யார் அப்படிங்கறத அழகா இங்கே ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு மாடியூல் இருக்கு. தம்பி ஸ்டீபன்ல வளர்ச்சி சப்போர்ட் கிடைக்கும்.
ஆனந்தன் கார்த்தி, இந்த மாதிரி ஒரு டீம் ஆஃப் பீப்புளை நம்ம ஃபார்ம் பண்ணி செஞ்சது மூலமாக திரு ராஜுக்கு நாங்கள் தன்னுடைய ஒத்துழைப்பு மூலமாக அவருடைய அட்வைஸ் மூலமாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி என்ன செய்ய போகிறோம் செஞ்சு இதுக்கு இந்த வாழ்க்கை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களையும் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி மேடம் சேவலோட சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து யாராவது ஒரு விழா இதை பேச மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு தாக்கங்களை நாங்கள் நிறைய பண்ண மூலமாக ஒரு அஜெண்டாவை ப்ரிப்பேர் பண்ணி அது மூலமாக ட்ரைனிங் கொடுத்து நாங்களே கொஞ்ச நாளைக்கு அவங்களோடு சென்று இந்த பணியை எடுத்து சென்று ஒரு 2-3 ஆண்டு காலம் கழித்து ஒரு சைக்கிள் ப்ராசஸ் ஒருத்தர் அப்படியே அவங்க ஜூனியர் ஒரு 5 ஆண்டு காலம் நிலையிலிருந்து 2016ஆம் வருடம் இது தமிழகம் முழுவதும் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு செல்லப்பட்டு அன்பாலயம் மூலமாக நாங்கள் பயன்பெற்றோம். அன்பாலயத்துல 2011 வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த தேர்தலை சொன்னால் செஞ்சாக்கலாம் அப்படின்னு சொல்லி வருடா வருடம் தேவைகள் அனைத்தும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு முத்தாயப்பாக இந்த விழா துவக்க விழா இந்த விழாவில் கலந்து கொண்டு 9 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டு காலம் கழித்து நீங்கள் கட்டாயமாக சொல்வீர்கள். இது வந்து திருச்சிலாம் நாங்கள் தான் நினைத்தோம், தமிழகம் முழுவதும் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இதனுடைய வளர்ச்சி இருக்கும். கட்டாயமாக இதில் நம்ம அகனுடைய பங்களிப்பும் இருக்கும் என்பதை திரு ராஜ் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து கவலைப்பட்டிருக்கிறோம். இதனுடைய இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது, இது மாதிரி பல விதமான சிந்தனையாளர்கள் அவருடைய சிந்தனைகளுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்து இருக்கக்கூடிய அவர்களுடைய அனைவரும் மற்றும் அன்றாடத்தில் படிக்கக்கூடிய சக நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் இந்த சமயத்திலே வாழ்த்துறை கூறி நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி பாராட்டி நன்றி. அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் ராஜு அவர்கள் பேச இருக்கின்றார். அது ஒரு சின்ன அறிமுகம். அமெரிக்கான் போட்டுட்டாங்க, ராஜு வந்து கூப்பிட்டாச்சு. என்ன ஒண்ணு வந்து அவர் என்னோட தகவல் சொத்தம் கோர்ஸ் ஒன்னா படிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட காலேஜ் தான் சிந்துவாச்சாரியில படிச்சாரு. ஆனா அவர் திறமையா மெயின்டைன் பண்ணிருக்காரு. கொஞ்சம் வந்து கம்பேர் பண்ணும்போது இளமையா இருக்காரு. நாங்க சந்திச்சோம், 9 வருஷம் சந்திச்சோம். அப்ப அவருக்கும் ஒரு தாக்கம் அவருக்கு விஷயம் சொன்னாரு. நான் நிறைய சம்பாதிச்சேன், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, இதை நண்பர்கள் எல்லாத்துக்குமே போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவரோட அந்த சமூக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆரம்பம் அது ஒண்ணு. 2 அப்ப வந்து நான் சொன்னேன், எனக்கு நிறைய HIV தொற்றுள்ள குழந்தைங்க இருக்காங்க, அந்த திட்டம் முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய HIV தொற்றுள்ள குழந்தைகள் ஒரு 98 குழந்தைகளுக்கு அவரும் அவரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து உதவி செய்ய போறாங்க. அவங்க நண்பர்கள் எல்லாம் நானும் பேசிருக்கேன், என்னையும் ஓரளவு அவங்க நண்பர்களுக்கெல்லாம் அறிமுகமானவங்க. அந்த சமூக தாக்கத்தை அவர் வந்து வேற விஷயமா வந்திருந்தாரு. நாளைக்கு அவர் மீண்டும் பயணிக்க அமைக்கிறது. அதனால அவர் அந்த நல்ல சிந்தனையாளரை வச்சு இந்த திட்டத்தை இருக்கும் முறையை தொடங்கியாச்சுன்னா சிறப்பா இருக்கும். அவரும் வந்து இந்த வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு வந்து இந்த விஷயத்த வெப்சைட்டை வந்து ப்ரொமோட் அவங்க காசு இருக்கக்கூடாத ஒரு ஆதங்கம் அதிகமாயிடுச்சு. இந்த ஹோம் கேர் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது மார்ச் 16 2011 ஆரம்பிச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா அப்பதான் நான் 2000 மார்ச் 15 நான் செஞ்சிட மரபுல பார்த்தேன். 94 நான் கடைசியா பார்த்தது. 91 நான் கிடையாது, நாங்கெல்லாம் காலேஜ் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அப்ப வந்து எல்லாரும் பாய் சொல்லிட்டு காலேஜ் விட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் 94 ஒரு 2 தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்க வாய்ப்பே இல்லை.
16 தான் அவரை பார்த்தேன். அதுக்கு முதல் நாள் தான் எங்க அப்பா இறந்தாங்க. அது ஒரு அவசரத்துல தான் நான் அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்பதான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எனக்கு ஃபாதர்லா மாமா இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு என்னுடைய ஃபேமிலி ஸ்டோரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் ஒன்றும் சொல்லல, போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் அப்புறம் பர்சன்டி அமெரிக்கா போற மாதிரி இருந்தது, போயிட்டேன். அப்புறம் கேள்விப்பட்டேன் எப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டார்ட் சர்வீஸ் எங்க வீட்டுல, எங்க மாமனார் வீட்டுக்கு போறது, எங்க மாமனாருக்கு வந்து ஸ்டாஃப் சர்வீஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப படிக்க ரொம்ப நாளா இருந்தாங்க, ஒரு 3-4 years தான். அவங்க வந்து மெடிக்கேஷன் கொடுக்கறது அந்த மாதிரி ஆல்ரெடி அவர் ஸ்டார்ட் பண்ண சர்வீஸ் பண்ணலாம். அப்பதான் வந்து நான் நினைச்சேன் இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு சர்வீஸ். ஏன்னா எங்க வீட்டுல யாரும் இல்லை, அதே மாதிரி எங்க வயசு வீட்லயும் யாரும் கிடையாது, எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க. அதனால அப்படின்னும் போது யாரு இந்த ஒரு இது வந்து அப்பா அம்மா வேணாலும் இல்லை, எங்களோட கூட்டாலும் அவங்க வந்து இருக்கிறதுக்கான அவங்க சூழ்நிலை இல்லை. அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம், டிராவலிங், அந்த இந்த முடியாத காரணத்தினால அவங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. இதை வந்து வேற யாருக்கையும் அதை ஒப்படைக்க முடியாத ஒரு கட்டாயம் கூட. வேற யாருக்கையும் இது வந்து சொல்லி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாதனால அவங்களே அவங்களுக்குள்ள பார்த்துட்டு அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிறப்பதான் இதை நான் பகிர்ந்துக்கும் போது அவரே இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சாரு. அது வந்து ஒரு கிஃப்ட் தான் சொல்லிக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு காட் கிவன் கிஃப்ட். அப்ப பேசி இருக்கும் போது இது சொன்னேன், இது ஏன் நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து போகக்கூடாது அப்படிங்கும் போதுதான் அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அப்படின்னு அதை வந்து பெருசா பேசும்போது என்னென்ன மாதிரி எல்லாம் நீடு, என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கும் போதுதான் இதெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கும் போது நான் நினைச்சிட்ட ஒரே ஒரு இது என்னன்னா, இது வந்து சர்வீஸ், டெஃபினெட்லி சர்வீஸ். இது வந்து ஒரு வேலையே கிடையாது. எவ்வளவு வந்து கொடுத்தாலும் இந்த சர்வீஸை யாரும் செய்ய முடியாது. அதை வந்து இப்போ ஒரு சர்வீஸ் கண்ணோட்டத்தோட செய்யும் போது நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க இங்க அப்படிங்கும் போது பெருமையா இருக்கு. அது வந்து ஒரு தேவை, ஒரு சமூகத்துல ஒரு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. என்னுடைய இது என்னன்னா, இதை வந்து கண்டிப்பா மென்மேலும் பல இடங்களுக்கு எடுத்து போயிடுவாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எல்லா இடத்துக்கும் பரப்பி, எல்லா வெப்சைட் மூலியமாகவோ இல்லை என்னுடைய இமெயில் கம்யூனிகேஷன் எல்லா இது மூலியமாகவோ போயிட்டு இதை வந்து நல்லா பப்ளிஷ் பண்ணி ஒரு பெரிய ஒரு சமூக கொள்கை நிறுவனம் இதா டிபார்ட்மெண்டா அதை மாற்றணும் அப்படின்றதுதான் என்னுடைய விஷயம். கண்டிப்பா இந்த செந்தில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிளாஸ்மேட் இவ்வளோ அந்த அளவுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் செந்தில் வந்து அது பண்ணிட்டு இருக்காரு, இது மாற்றுத்திறனாளிகள் இது பண்றாரு அது பண்றாரு நிறைய வெப்சைட் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படின்னா நான் ஒரு கிளாஸ்மேட் +1 நாங்கள் 2 பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருப்போம். எல்லா இடத்துலையும் சுத்திட்டு இருக்கும்போது அடிக்கடி இவர் வந்து இந்த ஏழைகளை எங்க காமன் சைடு நாங்கள் சேக்கரா ஸ்கூல்ல படித்தோம், பண்ணல அந்த வெளியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் காசு கொடுப்பாங்க, வெளியில உட்காந்து இருப்பாங்க அந்த ஸ்கூல் வெளியில. அப்ப போய் காசு வெளியில கலெக்ட் பண்ணி காசு போய் கொடுப்பாங்க. அப்படியே வந்து அந்த இதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். சமயம் அந்த என்ன அப்படியே பேசிட்டு இருக்கும்போது மாணவர்கள்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய எங்க கூட படிச்சவரே எந்த அளவுக்கு ஒரு சேவை செய்யறாரு எங்களால முடியாது. ஏன்னா நாங்க 8th ஒர்க் பண்றோம், டே டு டே லைஃப் சைக்கிள். ஏன்னா வெளியே வர முடியாது, அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த லைஃப் சைக்கிள் நாங்க வந்துருக்கோம். இதை வந்து அவரு ஃபுல் டைம் ஜாவா செய்யறாரு, ஃபுல்லா நல்லா சாட்டிஸ்ஃபையா செய்யறாருன்னு போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மென்மேலும் வாய்ப்பு நன்றிபுரிய சொல்லுவாங்க ரொம்ப எவ்வளவு தவிர வந்து நீ இறக்கி மக்களுக்கு வேலை செய்யும் அந்த அளவுக்கு கடவுள் காலில் இருப்பாங்க. கடவுளே காலில் இருக்காங்க. நம்மளோட தேவை வந்து கடவுளுக்கு வேலையான ஒரு தேவை. நம்ம
மக்கள் சேர்த்து வந்து மகேந்திர சேர்த்து கேட்டாங்க படிப்போட மட்டுமே இருக்கும். ஸோ இந்த பணி இல்லை திட்டம் அருமையான திட்டம். எனக்கு எனக்குமே கூட போய்தான் நம்ம பண்ணலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப டாக்டர் டாக்டர் பார்த்து ரொம்ப வேலைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம செஞ்சுட்டு வச்சு நான் பார்க்குறேன். அதுக்கு அந்த உருவாக்குறதுக்கு இயக்குவது தான் இந்த விழாவிற்கு வருகை நிற்கின்ற கருவடைப்பட்டி சேர்ந்த மக்களுக்கும் ரெஃப்யூஜி காலத்தை சேர்ந்த மக்களுக்கும் மற்றும் வரவேற்புரை நீக்கிய 20 நண்பர்கள் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் பேசலாம் வயசு இல்லாத அளவுக்கு அது ஐயாக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மனமா தெரிவித்து மாற்றுத்திறனாளி மாவட்ட அலுவலர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் நிறைய பேசினோம். அது மட்டும் இல்லாமல் திரு சி ராஜ்மோகன் அமெரிக்காவில் வாழ்க்கை இங்கே தீபாவளியா சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ஆட்டப்படாது ஏன் இங்கே நல்லா உள்ள விட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த நம்ம இந்தியாவில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வேலையில்லா திண்டாட்டம் வந்து முக்கால்வாசிக்காரன் அவங்க தான் வேலைக்காங்க. அந்த ஒரு அபிதமான ஒரு வளர்ச்சி. அவர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கல்லூரி பேராசிரியர் வரைபுணர்கிறார்கள். அவர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஆனந்த் அவர்கள் விவாதத்திற்கு ஆலோசகர் அவர்களையும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பேராசிரியர் திரு ஸ்டீபன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த மேடை அலங்காரம் போலாம் நம்ம எல்லாம் பண்ணாங்க. அனைவருக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.